Hi students, today's class class 7 class 6 oda continuation பார்க்கலாம். நம்ம last classல என்ன பார்த்திருந்தோம் அப்படினா surface integral பார்த்திருந்தோம். surface integral எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த surface integral உடைய ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். tetrahedron type பார்த்தோம். ஸோ அதில் n cap is equal to del phi by modulus of del phi. ஓகேங்களா, ds equal to dx dy divided by modulus of n cap into k vector. இதை பார்த்துருந்தோம். ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து கிளாஸை இப்போ எல்லாருமே கவனிச்சுட்டு வந்துட்டு செவன்த்து கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா, செவன்த்து கிளாஸில் பாருங்கள், சம் எடுத்திருக்கேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் எஸ் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த பிளேன் 3x plus 2y plus 6z is equal to 6 contained in the first octant. So find the area. Area oda formula double integral of s ds. Phi oda value 3x plus 2y plus 6z minus 6. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா இதுதான் நமக்கு phi oda value. ஸோ இதில் இருந்து y ஃபைண்ட் பண்ணிக்கலாம். y ஃபைண்ட் பண்ணோன்னா 6 minus 3x by 2. z oda value 0ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, z is equal to 0. z 0ன்னு அப்ளை பண்ணால் y oda value நமக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த y வந்து நம்ம 0ன்னு எடுத்தோன்னா இது எப்போனா when z is equal to when z is equal to 0, z value 0 ன்னு substitute பண்ணோம்னா y is equal to 6 minus 3x by 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் y is equal to 0ன்னு எடுத்திங்கன்னா x ஓட வேல்யூ 2ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், del phi. del phiனா dou by dou x into I vector plus dou by dou y into j vector plus dou by dou z into k vector. phi ஓட வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இதுதான் phi ஓட வேல்யூ. இதை வந்து நம்ம டாட் பண்ணும்போது 3i vector plus 2j vector plus 6k vector. மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 6 ஸ்கொயர் 36. ஓகேங்களா, ஸோ ரூட் ஆஃப் 49 is equal to 7. therefore n cap is equal to del phi by modulus of del phi. del phi ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணுமோ அதை எழுதிக்கோங்க, modulus of del phi. ds ஓட வேல்யூ dx dot dy divided by modulus of n cap into k vector. ஓகேங்களா, n cap into k vector அப்படின்னா n cap உடைய வேல்யூ இந்த வேல்யூ தான் n cap. ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், k vector டாட் பண்ண போகிறோம். k vector என்ன இருக்குது நமக்கு, 6k vectorன்னு இருக்குது. ஸோ இதோட டாட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6 by 7 dx by dx into dy divided by இந்த n cap into k vector 6 by 7. ஸோ இந்த 1 by 7 இந்த 6 ஓட நம்ம என்ன பண்ணுறோம், டாட் பண்ணிங்கன்னா 6 by 7. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் dx dy divided by 6 by 7. அது அப்படியே நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 7 by 6 டபுள் இன்டெக்ரல் ஆஃப் dx dy. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், 7 by 6 ஃபஸ்ட் இன்டெக்ரலில் என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ x is equal to 0 to 2. எக்ஸோட வேல்யூ என்னென்ன எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம 0 to ஃபஸ்ட் ஆக்டன்ட்னும் போது 0 to என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், x is equal to 2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ x equal to 0 to 2, y வேல்யூ y is equal to 0 to நம்ம இங்கே என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ y-ஓட வேல்யூ 6 minus 3x by 2. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே dyன்னு இருக்கும், லாஸ்ட்டில் dx. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா y அப்பர் லிமிட் லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 6 minus 3x by 2. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது அகெயின் இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம், இன்டெக்ரல் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு dx வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இது வேல்யூ வந்து 6x minus 3x square by 2. இன்டெக்ரல் 0 to 2. ஸோ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 அப்பர் லிமிட் 2, 6 into 2 minus 3 into 2 square by 2, லோவர் லிமிட் 0. ஸோ இந்த வேல்யூஸை மல்டிபிள் பண்ணுங்கள், 12 minus 6 is equal to 7 by 12 into 6. ஓகேங்களா, which is equal to 7 by 12. 7 by 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 2 times, இங்கே வந்து 1 time, 7 by 2. ஸோ dx dy by 6 by 7 is equal to 7 by 2. This is the answer. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். evaluate double integral of s curl a vector dot n cap ds for a vector ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க and s is the surface x plus y plus z is equal to 1 in the first octant. ஸோ இதில் நமக்கு
கேர்ள் ஏ வெக்டார் டாட் என் கேப்னு இருக்குது. ஸோ கேர்ள்னால் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இதே ஃபார்முலாவில் கேர்ள் ஏ மட்டும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அதை எழுதிக்கோங்க. கேர்ள் ஏ வெக்டார்னா மாடுலஸ் டிட்டர்மினண்ட்டில் ஐஜேகே டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்ட் ரோவில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ். ஓகேங்களா, ஐ இன்டூ இந்த வேல்யூஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ள் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸை காமனாக எடுத்துகிட்டு என்ன ஆன்சர் வந்திருக்கோ எழுதிக்கலாம். ஸோ ஃபையோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் 1. திஸ் இஸ் தி 5 வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல் ஃபைனா என்ன பண்ணுவோம், 5யோட டெல்லை நம்ம டாட் பண்ணும்போது ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. ஓகேங்களா, ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபைனா இதுக்கு வந்து நம்ம 1 ஸ்கொயர் எடுத்தோம்னா 1 + 1 + 1 3 √3. ஸோ டிஎஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிப்போம். ஏன்னா ஏரியாவில் நமக்கு டிஎஸ் இருக்குது. டிஎஸ் வேல்யூ டிஎக்ஸ் டிஒய் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் என் கேப் கே வெக்டார். ஸோ என் கேப் கே வெக்டார்னால் நமக்கு வேல்யூ வந்து 1/√3. இங்கே நமக்கு √3 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய என் கேப் டாட் கே வெக்டார். கே வெக்டார் என் கேப் டாட் கே வெக்டார்னால் நமக்கு என்ன வரும், நமக்கு ஃபார்முலாவில் 1/√3. என் கேப் இஸ் ஈக்குவல் டு டெல் ஃபை பை மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை. ஸோ இந்த வேல்யூ என் கேப்போட வேல்யூனா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என் கேப்பில் இதுதான் என் கேப்பு. ஸோ இந்த என் கேப்பில் கேவை மட்டும்தான் நம்ம டாட் பண்ண போகிறோம். கே வெக்டார் டாட் கே வெக்டார் 1. ஸோ 1/√3 இங்கே டினாமினேட்டரில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் கேர்ள் ஏ வெக்டார் டாட் என் கேப் டிஎஸ். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் கேர்ள் ஏ வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா என்ன ஃபைண்ட் பண்ணுமோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என் கேப் டிஎஸ், என் கேப்போட வேல்யூ டிஎஸோட வேல்யூ. ஸோ √3 கேன்சல். அடுத்து நமக்கு என்ன இருக்கும், ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸு. மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம், டிஎக்ஸ் டிஒய். ஸோ டபுள் இன்டெக்ரல் அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு இன்டெக்ரல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இன்டெக்ரல் பண்ணும்போது இசட்டோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இசட் வேல்யூ 0ன்னு எடுத்துட்டோம். இசட் வேல்யூ 0ன்னு எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. இசட் வேல்யூ 0ன்னு எடுத்தால் நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இசட்டோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். ஒய்யோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 0ன்னு போட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இசட் போடுறோம், ஒய் போடுறோம். ஒவ்வொரு வேல்யூவும் 0ன்னு போடும்போது அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த வேல்யூவை தான் நம்ம அப்பர் லிமிட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் என்ன இருக்குது, 0 to 1, 0 to 1 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா, 0 to 1ன்றது எக்ஸோட லிமிட்டு, 0 to 1 மைனஸ் எக்ஸ் வந்து ஒய்யோட லிமிட். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் டிஒய் இந்த பக்கம் கொடுத்துடலாம், டிஎக்ஸ் அங்கே போயிடும். ஸோ டிஒய் இன்டெக்ரல் பண்ணும்போது ஒய் அப்பர் லிமிட் 1 மைனஸ் எக்ஸு, லோவர் லிமிட் 0. ஸோ அப்பர் லிமிட்டை என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸு. அகெயின் இந்த டேர்ம் என்ன பண்ண போகிறோம், அகெயின் இன்டெக்ரல் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 0 to 1. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1, 1 minus 1/2 வந்து நமக்கு 1/2. ஸோ த ஆன்சர் இஸ் -1/2. ஓகேங்களா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு டைப் 2 பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 2, ரெக்டாங்குலர் parallelepiped ஆர் கியூப். ஸோ இந்த வேல்யூ இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ரெக்டாங்குலர் parallelepiped ஆர் கியூப் வில் ஹாவ் 6 faces. அதுக்கு எப்படி இருக்கும், கியூபுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் 6 faces இருக்கும். S1, S2, S3 we denoted as S1, S2, S3, S4, S5, S6. S1 is a plane parallel to XOY plane at a height of units. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்னு இருக்குது. ஸோ இதில் ஒரு கியூப் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். ஸோ இதில் S1 அப்பர் ஃபேஸ் வந்து S1, லோவர் ஃபேஸ் S2, சைடு ஃபேஸ் S3, இந்த ரெண்டு சைடு ஃபேஸ் S3, S4. இது ஆரிஜின். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கோம், 0, 0, A. ஏன்னா இந்த இடத்துல இசட்டில் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் இசட்டில் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இதில் வந்து நமக்கு ஒயில் தான் நடுவில் இருக்க, இந்த ஜேல தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ 0, B, 0. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ வந்து நமக்கு எக்ஸில் பாயிண்ட் இருக்குது, ஐ வெக்டார் எக்ஸில் தான் பாயிண்ட் இருக்குது, C, 0, 0. ஓகேங்களா, ஸோ மேலே இருக்க இந்த ஃபேஸ் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா S1.
S1 என்ன பண்ண போகிறோம், நம்ம S1க்கு வந்து n cap is equal to k வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து நமக்கு k வெக்டார்னு இருக்குது. மேலே அப்பர் டைரெக்ஷனில் நமக்கு k வெக்டார்னு இருக்குது. இங்கே கீழே இருக்க இந்த எக்ஸில் இருக்கிறது i வெக்டார், இங்கே yயில் இருக்கிறது j வெக்டார். ஓகேங்களா. ஸோ மேலே ஃபஸ்ட்டு S1 எடுக்கும் போது S1 ஃபேஸ்க்குரியது என்னென்னா n cap is equal to k வெக்டார்னு எடுக்க போகிறோம். ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமை நீங்கள் நல்லா வரைஞ்சி வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்ஸில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு S1ல் n cap is equal to k வெக்டார் ds1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்றதுனால ds1 dx dy. ஸோ இதில் இசட்டோட வேல்யூ தான் நமக்கு இருக்குது. z is equal to a, x varies from 0 to c. எக்ஸோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது, 0லேருந்து c. ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0 to b ஆன் S2. இது S2ல் இருக்குது. அடுத்து 0 to b வந்து நமக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு S2ல் இருக்குது. அடுத்து ds2 is equal to dx dy. ds2ன்றது நமக்கு இதுதான் நமக்கு S2வாக இருக்குது. இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா S2 இது வந்து நமக்கு இப்படி இந்த ரெண்டு ஆக்சிஸில் இருக்க எக்ஸு ஒய்ன்னு இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் என்னென்னு எடுத்துக்கிறோம், dx dy. இங்கே y x இருக்கிறதுனால dx dy S2ல். z is equal to 0. S2 is a face on XOY plane. S2ன்ற ஃபேஸ் வந்து எங்கே இருக்குது, XOY planeல இருக்குது. ஸோ S2 is a face on XOY plane. z is equal to 0. ஏன்னா இதில் வந்து நமக்கு z வேல்யூ இல்லை. ஸோ z வேல்யூ 0. ஸோ x is equal to xோட வேல்யூ 0 to c, yயோட வேல்யூ 0 to b. ஓகேங்களா. அடுத்து S5 S6 அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா S5 வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஃபேஸ் வந்து நமக்கு S5, பேக் சைடில் இருக்கிறது நமக்கு S6ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ 0 to c, ஒய்யோட வேல்யூ 0 to b, இசட்டோட வேல்யூ 0 to a. ஸோ இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டயக்ராமை நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு பாருங்கள். டயக்ராம் வரைஞ்சி வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். எவால்வேட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் s a vector n cap ds if a vector வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. and s is a surface on the parallelepiped formed by the plane x equal to 0, x equal to 1, y is equal to 0, y is equal to 2, z is equal to 0, z is equal to 3. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் ஏ வெக்டார் n cap ds. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போகிறோம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எல்லாத்துக்குமே நமக்கு ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சேம் ஃபார்முலா டபுள் இன்டெக்ரல் ஏ வெக்டார் n cap ds. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் S1 S2 S3 S4 அப் டு S6 வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் S1ல் ஃபைண்ட் பண்ணும்போது z is equal to 3ன்னு இருக்குது. ஸோ இசட்டோடைய வேல்யூ 3. கொஷினில் நமக்கு கொடுத்துருக்காங்க z வேல்யூ 3. ds1 என்ன இருக்குது, dx dy. ஏன் இசட்டோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துருக்கோன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு z1 நமக்கு வந்து ds1 தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் ds1ன்னா நமக்கு இங்கே இருக்க இந்த ஃபேஸ் இசட்டில் தான் நமக்கு வேல்யூ இருக்குது. 0,0, ஏன்னு இருக்குது. ஸோ இசட்டுக்கு தான் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். அதனால் இசட்டோட வேல்யூ 3ன்றத அப்பர் லிமிட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். z is equal to 3. z is equal to 3 ds1 dx dy. So 0 to 1, y-ஓட வேல்யூ 0 to 2. n cap வந்து k வெக்டார். ஸோ a வெக்டார் டாட் n capனா k வெக்டாரை மட்டும் நம்ம டாட் பண்ணுவோம். வேல்யூவில் நமக்கு k வெக்டாரை டாட் பண்ணிங்கன்னா x into z. ஸோ ஃபார்முலாவில் ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x is equal to 0 to 1, y is equal to 0 to 2. x is it dx dy. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இசட்டோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் 3 வெளியில் எடுத்துக்கோங்க. டபுள் இன்டெக்ரல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ், அடுத்ததில் நமக்கு ஒய் மட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்டெக்ரல் பண்ணும்போது x²/2 0 to 1, நெக்ஸ்ட்டு ஒய் 0 to 2. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 - 0, 2 - 0, 3 into 1/2 into 2. ஸோ ஆன்சர் இஸ் 3. 2 to cancel. This is equation number 1. Then similarly நம்ம என்ன பண்ண போகிறோம், S2க்கு என்ன பண்ண போகிறோம், சேம் இதே மெத்தட் தான். n கேப்போட வேல்யூ இங்கே k வெக்டார்னு எடுத்திருந்தோம். S1ல் k வெக்டார்னு எடுத்திருந்தோமா n கேப்போட வேல்யூ. ஸோ செகண்ட் டேர்மில் என்ன பண்ண போகிறோம்னா n கேப்போட வேல்யூ -k வெக்டார்னு எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, ஃபேஸ் வந்து மாறுது. S1ன்றது நமக்கு இந்த சைடில் இருக்குது, S2 வந்து கீழே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆப்போசிட் சைடு வரதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், -k வெக்டார்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ மைனஸ் கே வெக்டார்னு எடுக்கும் போது நமக்கு எஸ் டு டிஎக்ஸ் டிஒய் மைனஸ் எக்ஸ்இசட் சேம் அதே வேல்யூ தான் மைனஸில் நம்ம கொடுக்குறோம். சேம் 0 to 1 y is equal to 0 to 2 சேம் நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணமோ அதையே ரிப்பீட் பண்ணுறோம். மைனஸில் இருக்குது. இசட்டோட வேல்யூ இந்த இடத்துல நம்ம 0ன்னு எடுக்கிறோம். லாஸ்ட்டு போனஸில் நம்ம இசட்டோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே S2 அப்படி இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம், S2 கேஸில் z is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ த வேல்யூ இஸ் 0. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போது ஆன் S3 பாருங்கள். S3 கான்செப்டில் n cap is equal to j vector, y is equal to 2. மேலே இருக்க அப்பர் வேல்யூ y is equal to 2ன்னு எடுத்திருக்கோம். ds3 வந்து dz dx. ஸோ இதில் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்கன்னா, இப்போ yயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம எடுக்கிற இந்த ds3 z2 xோ இங்கே வச்சுக்கலாம். dz dx ஓகேங்களா. y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். அப்புறம் நமக்கு ds என்ன வந்துடும்னா dz dx. இங்கே என்ன y சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் dz dx. zோட வேல்யூ 0 to 3, yxோட வேல்யூ 0 to 1. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம டாட் பண்ணும்போது a வெக்டார் டாட் n கேப் நமக்கு என்ன கிடைக்கும்னா y z ஸ்கொயர். ஸோ y z ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, dz dx. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இசட்டை தனியாக எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் 0 to 3 z ஸ்கொயர் dz. எக்ஸோட வேல்யூ தனியாக இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். இதை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா z3/3. இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா x 0 to 1 0 to 3. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2 into 9 into 1 2 9s are 18. Third equation. Similarly S4க்கு என்ன பண்ணுவோம், n cap is equal to minus j vector. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், y is equal to 0. y value 0 na இங்கே சேம் dz dx. z is equal to 0 to 3, x is equal to 0 to 1. ஓகேங்களா. a vector dot n cap is equal to minus y z square. சேம் S3ல என்ன பண்ணமோ அதில் என்ன பண்ண போகிறோம், கண்டிஷனில் மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேம் மெத்தட் அதே தான். நமக்கு வேல்யூ என்ன பண்ணுறோம், y equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால ஸோ த வேல்யூ ஆன்சர் இஸ் 0. Fourth equation. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், S5ல என்ன பண்ண போகிறோம், n cap is equal to I vector. I vectorன்னு எடுப்போம். I vector எடுக்கும் போது x is equal to 1. highest value x equal to 1 தான். ds5 இப்போ நம்ம xோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது dy dz நமக்கு S5ல வந்துடும். ஓகேங்களா. x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது dy dz. y is equal to 0 to 2, z is equal to 0 to 3. a vector dot n cap வந்து zxy. ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. 0 to 2 0 to 2 0 to 3. z வேல்யூ 0 to 3, y வேல்யூ 0 to 2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் y dy. அடுத்து இசட்டுக்கு 0 to 3 dz. இதை தனியாக இன்டெக்ரல் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக ரெண்டுத்தையும் இன்டெக்ரல் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 2 into 2 into 3 12 equation number 5. Next the last case on S6ல n cap is equal to minus I vector, x equal to 0. ds6 is equal to dy dz. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா xோட வேல்யூவை 0ன்னு வைக்க போகிறோம். அப்போது dy dz. இப்போது y is equal to 0 to 2, z is equal to 0 to 3. a vector dot n cap சேம் அதே வேல்யூ நமக்கு மைனஸில் வரப்போகுது. ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 2 into xy. 2 into xy நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால மொத்த டேர்மும் கேன்சல் ஆகிடும், which is equal to 0. equation number 6. ஓகேங்களா. ஸோ த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் hence டபுள் இன்டெக்ரல் ஆஃப் a vector dot n cap ds. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் equation 1 to equation 6. ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 33. ஸோ 33 is the answer. Next is some homework sum. Show the double integral of a vector dot n cap ds. இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். is equal to 5 வருதான்னு செக் பண்ணுங்கள். if a vector is equal to 4x z I vector minus y square j vector plus 4z k vector and s is the surface of the cube bounded by x equal to 0, x equal to 1. Then y is equal to 0, y is equal to 1, z is equal to 0 and z is equal to 1. ஓகேங்களா. இதை வந்து ஹோம்ஒர்க் சம்மாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைப் வந்து டைப் 3 சர்ஃபேஸ் இன்டெக்ரல். நெக்ஸ்ட்டு டைப் 3ல சிலிண்டருக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்டையர் சிலிண்டர் மொத்தமாக சிலிண்டர் ஃபுல்லாக நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இஸ் தேர். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். ஸோ இங்கே கீழே இருக்க இந்த போர்ஷனை நம்ம வந்து என்ன சொல்லலாம், S1. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, S1 இஸ் தி பாட்டம் ஆஃப் தி XOY. இதில் வந்து பாட்டம் தான் S1ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. டாப் ஃபேஸ் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அபோவ் S1 நம்ம என்ன சொல்கிறோன்னா S2ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. S3 இஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர். S3 இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டரை நம்ம என்ன சொல்கிறோன்னா S3ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராமை வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம பார்க்கலாம். எவால்வேட் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் S A வெக்டார் n cap ds. ஸோ A வெக்டாருடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆன் த சிலிண்டர் பவுண்டட் பை x² + y² is equal to 4, z is equal to 0 and z is equal to 5. S1 is the bottom face of XOY plane, S2 is the top on above plane. இந்த XOY பிளேனுக்கு இந்த டாப், இந்த S1க்கு மேலே இருக்கிறது S2. ஓகேங்களா. S3 is the curved surface area of the cylinder. curved surface area of the cylinder நம்ம S3ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ A வெக்டார் n cap dsக்கு S1 டபுள் இன்டெக்ரல் S1, டபுள் இன்டெக்ரல் S2, டபுள் இன்டெக்ரல் S3 எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ டு எவால்வேட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் S1 A வெக்டார் n cap ds, ds1 நமக்கு dx dy. S1 நமக்கு என்ன இருக்குது, XY இந்த பிளேன் தான் இருக்குது, XOY பிளேன் இருக்குது. ஸோ dx dy இசட்டோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இசட்டோட வேல்யூ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, இசட்டோட வேல்யூ 0. ஓகேங்களா. n cap வேல்யூ மைனஸ் கே வெக்டார். எப்போவுமே ஃபஸ்ட்டு S1 எடுக்கும் போது மைனஸ் கே வெக்டார்னு தான் வரும். அதாவது n capோட வேல்யூ மைனஸ் கே வெக்டார். n capோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, இந்த ஆக்சிஸில் இருக்குது. ஸோ கே வெக்டார் மேலே இருக்கிறதுனால இங்கே வர நமக்கு வேல்யூ n cap is equal to மைனஸ் கே வெக்டார்னு எடுக்க போகிறோம். ஸோ n cap is equal to மைனஸ் கே வெக்டார் ds1 dx dy அப்படின்னா இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இசட்டோட வேல்யூ 0. கொஷினில் இசட்டோட வேல்யூ 0ன்னு ஒன்று இருக்குது, இசட் இஸ் equal to 5ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு S1ல் என்ன பண்ண போகிறோம், இசட் இஸ் equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x² + y² is equal to 4. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு y is equal to +or -√4 - x². ஓகேங்களா. நெக்ஸ்ட் y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x² is equal to 4, x is equal to +or-2. ஸோ இதுதான் நமக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு A வெக்டார் n cap ds1, A வெக்டார் n capனா நமக்கு வேல்யூ என்ன வரும், மைனஸ் நமக்கு மைனஸ் வேல்யூ இருக்கிறதுனால மைனஸ் கே வெக்டார்னு எடுத்ததுனால -3z. A வெக்டாரோடைய வேல்யூவில் கே வெக்டார் மைனஸ் கேன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், -3zன்னு வந்துருச்சு. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2 to +2. ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா √4 - x² to √4 - x² dx dy. இசட்டோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 0. ஓகேங்களா. செகண்ட் பாருங்கள், S2. செகண்ட் வந்து டு எவால்வேட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் S2 A வெக்டார் n cap ds2. சேம் மெத்தட் தான் பண்ண போகிறோம். n capோட வேல்யூ K வெக்டார் ds2 dx dy. இசட்டோட வேல்யூ இங்கே என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா, இசட்டோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ z is equal to 5. we have to substitute this value. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸோட வேல்யூ -2 to +2. லாஸ்ட் கேஸில் என்ன பண்ணமோ அதையே தான் கண்டினியூ பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் மைனஸ் கே வெக்டார் we have to put the value k வெக்டார். நெக்ஸ்ட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் S2 A வெக்டார் n cap ds2. சேம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3zன்னு இருக்கும். இசட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 15 வந்து நம்ம வெளியில் கொடுத்துருவோம். 15 வெளியில் கொடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னா, ரிமைனிங் இருக்கிறதுல இப்போ இந்த வேல்யூவில் பாருங்கள், இதை நம்ம -2 +ன்னு இருக்குது. இதை நான் 0 to √4 - x², 0ன்னு எடுக்கிறதுனால வெளியில் ஒரு 2 வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்து இதை என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் பண்ணும்போது இது அப்படியே வரும் இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ அப்படியே எடுத்துகிட்டு 15 × 2 வந்து 30. அடுத்த ஸ்டெப்பில் அகெயின் நான் இதை என்ன பண்ண போகிறேன், 0 to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால அகெயின் இன்னொரு 2 மல்டிபிள் ஆகும். 30 × 2 60. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், 4 - x²ன்னு இருக்குது. 4 - x² dx. இப்போது x² + y² is equal to r²னா x equal to cos θ, y is equal to இந்த பேராமீட்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த வேல்யூ வந்துச்சு இந்த ஈக்குவேஷன்னாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து கர்வ் சர்ஃபேஸில், அதனால் x is equal to r cos θ, y is equal to r sin θ. x equal to இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 2. ஓகேங்களா. ஏன் ஆரோட வேல்யூ 2, கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x² + y² is equal to 4ன்னு இருக்குது. ஸோ 4னா என்ன அர்த்தம், r² வேல்யூ 4. அப்போ r is equal to 2ன்னு எடுத்திருக்கேன்.
r is equal to 2 எடுத்தீங்கன்னா x equal to 2 cos theta, y is equal to 2 sin theta. So இதை differentiate பண்ணும்போது dx equal to minus 2 sin theta d theta, dy value cos theta d theta. When x is equal to 0, 0 substitute பண்ணோம்னா theta ஓட value pi by 2, cos theta ஓட value pi by 2. x equal to 2, 2 substitute பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? theta equal to 0. x equal to 2 போட்டோம்னா 1 வந்துரும், cos theta ஓட value 0. ஓகேங்களா? So when x is equal to 0, theta equal to pi by 2. When x is equal to 2, theta equal to 0. ஸோ அந்த லிமிட்டை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? 0 to 2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? pi by 2 to 0. ஓகேங்களா? இங்கே 4 அப்படியே இருக்குது. எக்ஸோட வேல்யூ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ண போகிறோம்? 4 cos square theta. இங்கே dxோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ minus 2 sin theta d theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 வெளியில் எடுத்துக்கிறது, 2ன்னு வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே pi by 2 to 0ன்னு இருக்குது. அதை நான் 0 to pi by 2ன்னு எடுக்கும் போது மைனஸ் வேல்யூ வந்துடும். 2 into root of 1 minus cos square theta into minus 2 sin theta d theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், 60 into 2 into 2. இங்கே பாருங்கள் 2 2 இருக்குங்களா? ஸோ இந்த 2 2வையும் வெளியில் எடுத்துக்கலாம். 2 எல்லாம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 60 into 2 into 2, 0 to pi by 2 sin square theta d thetaன்னு வரும். 1 minus cos square theta sin theta. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா sin square theta d theta இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம் 240 into இதுக்கு ஃபார்முலா இருக்குது 1 by 2 into pi by 2 which is equal to 60 pi. To evaluate S3 evaluate பண்ணும்போது சேம் பையோட வேல்யூ எழுதியாச்சு. del phi என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? del phi ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. modulus of del phi root of 2x square plus 2y square, 2 வெளியில் எடுத்துக்கலாம். root of x square plus y square, n cap is equal to del phi by modulus of del phi. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? del phi என்ன ஃபைண்ட் பண்ணுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். modulus of del phi ஓட வேல்யூ போட போகிறோம். 2 1 times, இந்த வேல்யூ வந்து நமக்கு 2 times. ஓகேங்களா? நெக்ஸ்ட் a வெக்டார் n கேப். a வெக்டார் n கேப்னா a வெக்டார் என்ன வேல்யூ இருக்கோ அதோடு இங்கே கண்டுபிடிச்சிருக்க இந்த n கேப்பை நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? x by 2 ரெண்டு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, y by 2 இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் இன்ட்டு போலார் கோஆர்டினேட்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ds3க்கு நமக்கு என்ன இருக்கும்? தீட்டாவும் dz, theta dzன்னு எடுக்க போகிறோம். r d theta dz, ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ds3க்கு r d theta dzன்னு எடுக்கணும். ஏன்னா s3ன்றது கர்வ் போர்ஷன், இந்த சிலிண்டருடைய கர்வ் போர்ஷன் தான் நமக்கு என்னது s3ன்னு நம்ம எடுத்திருக்கோம். s3 is the curved surface of the cylinder. ஸோ அதனால் அதோடைய வேல்யூ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா r d theta dz. ஆரோட வேல்யூ 2, ஸோ x is equal to 2 cos theta, y is equal to 2 sin theta. theta is equal to 0 to 2 pi, z is equal to 0 to 5. வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0 to 2 pi, z ஓட வேல்யூ 0 to 5. ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால அந்த கர்வ் ஏரியா நம்ம 0 to 2 pi தீட்டாவோட வேல்யூ எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூஸ்? a வெக்டார் n கேப் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க இந்த வேல்யூஸில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ 2 cos theta, அது ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 4 cos square thetaன்னு வருங்களா? ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2ல் மல்டிபிள் பண்ணி 8 cos square theta, 4 sin theta cos theta. ஸோ எல்லா வேல்யூஸையும் நீங்கள் இங்கே இருக்கிற வேல்யூஸை இந்த வேல்யூஸோடு சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் தான் வரும். இங்கே இருக்க வேல்யூஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ds3க்கு பதிலாக r d theta dzன்னு எழுதிடும். இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகிடும், இங்கே இருக்க வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஏன்னா நமக்கு cos pi இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது? 2 pi, இது வந்து 0 ஆகிடும். அதனால் இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். sin 2 pi வேல்யூ 0 ஆகிடுறதுனால நமக்கு இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்க டேர்ம் 8 cos square theta plus 4 sin square theta. ஸோ 8 into 4 இதில் என்ன பண்ண போகிறோம்? அடுத்து 0 to 5 dz முன்னாடி கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? 8 into இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 0 to 2 பையை 0 to 5 by 2ன்னு நம்ம மாற்றிட்டோம். 0 to 2 பையை 0 to pi by 2ன்னு நான் மாற்றிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? 2 into 2ன்னு மல்டிபிள் பண்ணால் 4ன்னு மல்டிபிள் ஆகிடும். cos square theta d theta. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி 0 to 5
dz ப்ளஸ் ஸோ ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 0 to 5 dz ப்ளஸ் அகெயின் இந்த டேர்மோடையும் என்ன பண்ணுறோம் 0 to 2π 0 to π/2 sin square theta d theta அப்படின்னு வந்துருச்சு. இங்கே இருக்க 4 ஒன்று வெளியில் வந்துடும். இந்த ஃபார்முலாவில் ஒரு 4 நம்ம வெளியில் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 8 இன்ட்டு இதை என்ன பண்ணுறோம் இதை வந்து இன்டெக்ரல் பண்ணி வேல்யூ வச்சுக்கோங்க. 8 × 4 32ன்னு வரும். நம்ம அதையும் அப்படியே வச்சுக்கலாம். 8 × 4 இந்த 8 இதோட மல்டிபிள் ஆகிடுச்சு. 4 வெளியில் இருக்குது. இதுக்கான ஃபார்முலா 1/2 1/2 × π/2. ஓகேங்களா? இங்கே இந்த வேல்யூ அகெயின் 5. நெக்ஸ்ட்டு 4 × 4 16. இதுக்கான ஃபார்முலா 1/2 × π/2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் 8 × 4 32 × 5. அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 4s are 16 × 5 1/2 × π/2. ஸோ வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 40π + 220π = 65. தட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுலேயே கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2 பாருங்கள். எவால்வேட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் a வெக்டர் n cap ds ஏவோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. a வெக்டரோட வேல்யூ டேக்கன் ஓவர் த ரீஜன் இந்த ஃபஸ்ட் ஆக்டன்ட் பவுண்டட் பை x² + y² 9 z = 0 z = 4. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா கிவன் சர்ஃபேஸை 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை கொடுத்துருக்க இந்த சர்ஃபேஸை 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். சர்ஃபேஸ் s is divided into 5 parts. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் கேஸ் 2ன்னு சொல்லியிருக்கோம். கேஸ் 2ல் இப்போது இதுதான் நமக்கு சிலிண்டர். ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க XOY. இது வந்து நமக்கு Z I வெக்டர் K வெக்டர் J வெக்டர் K வெக்டர். இதில் சிலிண்டர் ஷேப்பை நம்ம வரைஞ்சிருக்கோம். S1 அப்படின்றது சர்க்குலர் குவாட்ரண்ட் இந்த XOY பிளேன். இதில் இருக்கக்கூடிய சர்க்குலர் குவாட்ரண்ட்டு S1 நம்ம எடுத்துக்கிறோம் XOY. S2 அப்படின்றது என்னென்னா சர்க்குலர் குவாட்ரண்ட் அபவ் தி XOY. இந்த XOYக்கு அபவ் மேலே இருக்கக்கூடிய சர்க்குலர் குவாட்ரண்ட்டை S2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். S3 இஸ் தி ரெக்டாங்குலர் போர்ஷன். S3 என்னென்னா இந்த சைடில் இருக்க ரெக்டாங்கிள். அது பாருங்கள் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குங்களா? ஸோ இந்த ரெக்டாங்கிள் போர்ஷனை தான் நம்ம S3ன்னு எடுத்திருக்கோம். ZOX இது ZOXயில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் போர்ஷன். ஓகேங்களா? S4 அப்படின்றது என்னென்னா ரெக்டாங்குலர் போர்ஷன் ஆன் YOZ. இந்த YOZக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் ரெக்டாங்குலர் போர்ஷன் S4. S5 இஸ் தி கர்வ்டு சர்ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா S5ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி 5 phases ஆஃப் சிலிண்டர். ஸோ இது செகண்ட் கேஸில் இப்போது டபுள் இன்டெக்ரல் ஆஃப் S a வெக்டார் n cap ds இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் 5 phases. ஓகேங்களா? ஸோ ஆன் S1 ஃபஸ்ட்டு S1 என்ன எடுப்போம்னா n cap = -k வெக்டார். ds1 என்ன பண்ணுவோம் dx dy. இந்த dx xy இருக்கிறதுனால dx dy. a வெக்டாரோட n cap மல்டிபிள் பண்ணுங்கள். டாட் பண்ணிங்கன்னா 3y² z. இசட்டோட வேல்யூ எப்போவுமே ஃபஸ்ட்டு கேஸில் எடுக்கும் போது 0ன்னு தான் எடுப்போம். ஸோ 0னா அதோடய வேல்யூ நமக்கு 0. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 0. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஆன் S2ல என்ன பண்ண போகிறோம் n cap வந்து k வெக்டார் x dx dy. z வேல்யூ இங்கே என்ன பண்ண போகிறோம் 4ன்னு எடுக்க போகிறோம். z வேல்யூ இங்கே 4ன்னு எடுக்கும் போது நமக்கு a வெக்டார் n cap என்ன கிடைக்கும் அதே சேம் லாஸ்ட் இதில் என்ன போட்டோமோ 3y² z dx dy. இங்கே நமக்கு மைனஸ்னு வந்துடும். ஸோ வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 0 அப்படின்னு போட்டிங்கன்னா y வேல்யூ 0 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் x வேல்யூ 0 y வேல்யூ ஃபஸ்ட்டு 0ன்னு போட்டால் √9 - x². ஃபஸ்ட்டு z வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். z வேல்யூ 0. ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது x² + y² = 9. இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கிறது. z வேல்யூ ஓகேங்களா? ஸோ y வேல்யூ 0 அப்படின்னு எடுக்கும்போது √9 - x². ஓகேங்களா? 0 to வேல்யூஸ் ஃபஸ்ட்டு நம்ம 0லேருந்து எடுக்க போகிறோம். y வேல்யூ 0லேருந்து √9 - x² அப்படின்னு இருக்குது. எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா இதை நம்ம 0ன்னு பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் y 0 பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 3ன்னு கிடச்சிரும். 0 to 3. ஓகேங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ 0 to √9 - x². எக்ஸோட வேல்யூ 0 to 3. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம 0 to 3 தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம 0 to 3 0 to √9 - x² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்
இசட்டோட வேல்யூவை 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 4s are 12 -12 வெளியில் வந்துடும். ரிமைனிங் இருக்க இந்த ரெண்டு இன்டெக்ரலுக்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், √9 - x² இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோன்னா க்யூப் 3/3ன்னு வந்துடும். ஏன்னா y² இருக்குது. இன்டெக்ரல் பண்ணும்போது க்யூப் அந்த வேல்யூக்கு பவரில் 3 வந்துடும், டிவைடட் பை 3ன்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x² + y² = 9 இருக்குது. எக்ஸோட வேல்யூ 3 காஸ்ட்டா, dxோட வேல்யூ -3 sin θ dθ. ஓகேங்களா. ஸோ when x = 0, எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்தோம்னா θோட வேல்யூ π/2. when x = 3, இந்த எக்ஸோட வேல்யூ 3ன்னு எடுத்தோம்னா cos θ = 0ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சேம் இங்கே π/2 to 0, 9 - 9 cos² θ/3. ஏன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குங்களா, x² இருக்கா லாஸ்ட் ஸ்டெப்பில். x²னா எக்ஸோட வேல்யூ 3 cos θ இருக்குது. ஸோ 9 cos² θ, 3 3 நமக்கு கேன்சல். dxோட வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகணும். நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டெக்ரல் வேல்யூ சேஞ்ச் பண்ணதுனால மைனஸ்னு வந்திருக்கு. 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் 9 வந்து 3 ரூட்குள்ளேருந்து வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா 3 இதுக்கு வந்து க்யூப் இருக்குது, 3 க்யூப் வெளியில் வந்துருச்சு. 0 to π/2, 1 - cos² θ sin² θ. ரூட்டை போகிறதுனால நமக்கு sin θ க்யூப் இன்ட்டு sin θ. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 3/4, 1/2, π/2. இது வந்து ஃபார்முலா 0 to π/2 பவரில் க்யூப் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருது. ஸோ ஆன் S3 அடுத்து S3 ஃபைன் பண்ணும்போது n cap is equal to -j வெக்டார். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம், y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். d is S3 என்ன வரும், y சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம z0ன்னு அப்ளை பண்ணுறோம், அடுத்தது y0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y0ன்னு பண்ணும்போது dz dxன்னு போடுறோம். ஓகேங்களா. ஸோ dz dxன்னு போடும்போது zோட வேல்யூ 0 to 4, xோட வேல்யூ 0 to 3. ஓகேங்களா. இது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 0 to 4 zோட வேல்யூ 0 to 4 கொஸ்டினில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ 0 to 3. லாஸ்ட் கேஸில் சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. a வெக்டார் n cap வந்து -x, வேல்யூஸ் எல்லாம் தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணி இப்போ தேர்ட் கேஸில் -18ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன் S4ல் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், n கேப்போடைய வேல்யூ -i வெக்டார்னு போடுறோம். n கேப்போட வேல்யூ -i வெக்டார், x is equal to 0. இதில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூவை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a வெக்டார் n cap is equal to -z. ds4 அப்படின்றது dy dz. ஏன்னா எக்ஸை வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். dy dz, y is equal to 0 to 3, z is equal to 0 to 4. அடுத்தது வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதை இன்டெக்ரல் பண்ணுங்கள். அடுத்த வேல்யூவை இன்டெக்ரல் பண்ணுங்கள். 0 to 4, 0 to 3 இன்டெக்ரல் பண்ணோம். -24 4th ஈக்குவேஷன். 5th ஆன் S5 அப்படின்னும் போது n cap del 5 by mod of del 5. ஸோ வேல்யூஸ் 5ன்ற வேல்யூ எடுத்துக்கோங்க. del 5 ஃபைன் பண்ணுங்கள். mod of del 5 என்னென்னு வருதுன்னு ஃபைன் பண்ணுங்கள். ஸோ n cap வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ண போகிறோம், இது ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா xi வெக்டார் yj வெக்டார் by 3 a வெக்டார் டாட் n cap என்ன வருது ஃபைன் பண்ணிக்கோங்க. ds5 நமக்கு என்னது, r d θ dz. rக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். θோட வேல்யூ 0 to π/2. ஓகேங்களா. θோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது, 0 to π/2, zோட வேல்யூ 0 to 4. இங்கே பாருங்கள், இதில் x is equal to 3 காஸ்டான்னு எடுத்திருக்கோம். இதில் எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டால் θ is equal to 1. ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டால் θ is equal to π/2. சாரி, எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டால் θவோட வேல்யூ π/2. ஸோ அந்த வேல்யூஸை தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 3ன்னு போட்டிங்கன்னா θ equal to நமக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 1/3 3யை வெளியில் இங்கே இருக்க டினாமினேட்டர் இருக்க 3யை 1/3ன்னு வெளியில் எடுத்துட்டோம். இங்கே போடுற வேல்யூ போட்டுக்கோங்க. எக்ஸு இசட் ரெண்டுத்துக்குமே இசட்டோட வேல்யூ அப்படியே போட போகிறோம். எக்ஸோட வேல்யூ 3 காஸ்ட்டா, ஒய்யோட வேல்யூ 3 sin θ. வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த d θ 3 θ அப்படியே வரும் நமக்கு. 1/3 0 to π/2 0 to 4 இருக்கிற வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3யும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டேர்மையாக தனித்தனியாக நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். ஓகேங்களா. காஸ் θவை இன்டெக்ரல் பண்ணும்போது sin θ 0 to π/2. இதை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா z² by 2.
0 to 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம்னா t ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு எடுத்துக்கிறோம். dt ஈக்குவல் டு காஸ் டீட்டா டி டீட்டா. டீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா டீயோட வேல்யூ 0. டீட்டாவோட வேல்யூ π/2ன்னு போட்டால் டீட்டாவோட வேல்யூ டீயோட வேல்யூ 1. ஸோ அதுப்போ இந்த அடுத்த கேஸில் என்ன பண்ணுறோம், 9 வெளியில் வச்சுட்டு 0 to 1ன்னு போட்டு டி சைன் டீட்டாக்கு பதில் t, இதை காஸ் டீட்டாடின் dt இதோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இன்டெக்ரல் பண்ணிவிட்டு வர ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இதோட வேல்யூ 8, இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 42ன்னு வருது. ஸோ இந்த சர்ஃபேஸோடைய வேல்யூ எல்லாத்தையும் 5 ஃபேஸஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. -243 π/4 இதுதான் ஆன்சர். எல்லோரும் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நோட் டவுன் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இந்த சம்மை வந்து ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்கோங்க. கேஸ் 3 எப்படி பாருங்கள், எவால்வேட் அதே மாதிரி தான் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் a வெக்டார் n cap ds. a வெக்டார் கொடுத்துட்டாங்க. டேக்கன் ஓவர் த ரீஜன் த ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட் இன்க்ளூடட் பிட்வீன் த பிளேன்ஸ் பை த சிலிண்டர் x² y² = 9. z வேல்யூ கொடுத்துட்டாங்க. சின்ஸ் we included between it is enough. It is if we find S5 alone as in the previous case. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் கேஸில் பண்ண மாதிரி S5 மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ S5 மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். S5ஓட வேல்யூ நமக்கு -9 π/2ன்னு வரணும். ஸோ ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பியர்லேருந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை எல்லாருமே என்ன பண்ணுங்கள், நீங்களும் படிக்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் UGTRB எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.